குட் ஈவினிங். நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் பரவலாக நீங்கள் எல்லாரும் பாருங்கள், மனிதர்கள் மனுஷிகள் தன் உணர்வு மரித்த நிலையில் ஒரு இயந்திர மனிதர்களைப் போல, செத்த நிலைமையில் இருக்கிற ஒருவர்களைப் போல, அல்லது தூங்கும் நிலையில் இருக்கிற ஒருவனைப் போல செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே தீமையை கருத்தரித்து தனக்கு விரோதமாகவும், தன் குடும்பத்துக்கு விரோதமாகவும், சமுதாயத்துக்கு விரோதமாகவும் தீமையை கருத்தரித்து பெற்றெடுக்கிறார்கள். நோவா காலத்தில் வாழ்ந்த மக்கள் தீமையை செய்யும் சாத்தானை போன்று வாழுகிறோம் என்ற உணர்வற்று இருந்தார்களாம் வேதம் சொல்லுகிறது. நோவா காலத்தில் தீமை செய்கிற மக்கள் பெருகினார்களாம். அவள் சிந்தனை முழுதும் தீயவைகளை உருவாக்குவதே இருந்ததாம். இப்படி மனிதனை உருவாக்கினதற்காக ஆண்டவர் மனவருந்தினார். ஒருவன் குடிக்கிறான். குடி என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனை குடிக்க வைப்பது ஒரு தீமையின் ஆவி. அவனுக்குள்ளது குடிக்க வைக்கிறது. காரணம், உணர்வு மரித்த நிலையில் இருக்கிறது. இயேசு ஒருவனுக்குள் நுழையும் பொழுது, அவன் அதை அக்செப்ட் பண்ணும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதுவரை குடித்த மது, சாராயம், அதை பற்றி விழிப்புணர்வு உண்டாகி அதை தீமை என்று சொல்லுகிறான். அது பிசாசு என்று சொல்லுகிறான். என்னை விடுவித்தால் நான் மாறிவிட்டேன் என்று அறிக்கை செய்கிறான். உணர்வு வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. கிறிஸ்து கெட்டவனோ கெட்டவளோ அவனுடைய மனதிற்குள் ஆவியாக நுழையும் பொழுது தன் உணர்வு ஏற்படுகிறது. அந்த தன் உணர்வின் மூலமாக இதுவரை செய்ததெல்லாம் தவறு என்று உணர்ந்து அவன் உணர்வு உள்ளவனாக வாழ ஆரம்பிக்கிறான். ஆகவே உங்களுக்குள்ளேயும் கிறிஸ்து ஆவியாக நுழைவார் என்றால் ஒவ்வொரு நாளும் உணர்வோடு வெற்றி வாழ்க்கை வாழ கிருபை செய்வார். நாளைக்கு சந்திப்போமா? தேங்க்யூ.